நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே.
கூடி வரைந்து பிள்ளைகளோடு கூட குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட நீங்க சென்று எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் எடுத்துத்தாங்க. இந்த கிருபைக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க, ஆசீர்வாதம் எடுத்துத்தாங்க. துதியான மையம் எல்லாம் இயேசுவா மக்களே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வல்லமையுள்ளவரே. ஆமென். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடியர்ந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வானவராம் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ? காலமெல்லாம் அவனியிலே வீசிடும் காற்றே நீ, கர்த்தர் இயேசு இருக்குமிடம் கூடிட மாட்டாயோ? கண் இரண்டும் புனலாக, கல் நெஞ்சம் அனலாக, மண்டியிட்டு வீழ்ந்தேனே திருமறை முன்பாக. விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார், கண் விழித்தேன் என் எதிரே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்?
பட்டவர் கண் திறக்கவே பல்வழி அலையும் பாதை தப்பினோரை பரிந்து திருப்பநீதம் பாட்டிடுவீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. ஆளும் துர்க்குணமும் பாவச் செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் பாரமன்றோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய்ச் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய்ச் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே நேசியாயும் மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மணமக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடும் பாக்கி சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோடும் நீவர் நெஞ்சத்தே வீட்டாளும் நீவேகராஜனா உற்றவான் ராயசேயத்தே ஒழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியா வந்துதித்தும்மை தந்தாவிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம் போல் அருளுமே
ಜೀವದಯಾಂಬರ ಸಿರಷ್ಟಿಯ ಅಧಿಕಾರ ದೈವಿಕ ಮಾಮನ ಅಲಂಕಾರ தேவகுமார திருவெல்லையூர சேர்ந்தவர் கருள் தராதிருப்பீரோ நல்ல வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோதன சுப வாழ்வு குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டால் அது சம்சாரம் அடக்கமாச்சாரம் அன்பு உதாரம் அன்பு விதானில் மனை கலங்காரம் மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு புதுமண தம்பதிகளாக இருவருக்கும் ஒரு மனமாய் கூட்டி இணைக்கப்படுவதை இஷ்டப்பட்டே நன்றி செய்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கும் விதமாக இந்த அருமையான சன்னிதானத்தில் நாங்கள் முடிவு வந்திருக்கிறோம். நாங்கள் வாழ்க்கிற வாழ்க்கைகளின் சட்டம் எப்படி துணிக்கிறதோ அதே போல் பிள்ளைகளுடைய வாழ்வு அனைவருக்கு துணிக்கும் உள்ளாக எடுத்து பயன்படுத்தக்கூட நீங்கள் தெரிவித்தாங்க. இன்று முதல் என்று சதா காலமும் நீங்கள் நாம் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆரம்பத்தில் எழுதுவருடைய தெய்வீக பிரசனத்தால் இயேசு ரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு அருளிய சோபன சுப வாழ்வு துணை விதியாது தோழை வாழ்வு சுபமன மகளிவரி போது மனமுடையோது வசனம் விடாது நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவி சோபன சுப வாழ்வு ஜீவதயாக சிறியடியாக தேவியமானது புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு புனிதன வீரான் நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்தகுணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்தியுடையதான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரை உண்மையுள்ளவைகள் எவைகளும் ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளும் நீதியுள்ளவைகள் எவைகளும் கற்புள்ளவைகள் எவைகளும் அன்புள்ளவைகள் எவைகளும் நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளும் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பதை பாடப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனவர்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனங்களை நான் வாசித்து நமக்கு நான் ஆலோசனைக்கிறேன். நான்காவது அதிகாரம் 4வது வசனம். நான்காவது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று
3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். காரணத்தை சொல்லக்கூடாது, பிறரிடத்துல சொல்லணும் சொல்லக்கூடாது, யாரிடத்துல தெரியப்படுத்தணும். வீட்டில் தெரியப்படுத்துவதற்கு முன்பதாக, ஆலோசிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நிச்சயம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அப்படி என்று சொன்னால் அனைத்தையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தக்கூடிய நிலைகளாக நிச்சயம் காணப்பட வேண்டும். இன்னும் நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியப்படுத்தணும், எப்படி தெரியப்படுத்தணும், பைபிள் எப்படி சொல்லப்படுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எழுந்திருக்கின்ற பொழுது, காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது, ஒரு நாளை தோன்றுவதற்கு முன்பதாக, பணிக்கு சொல்வதற்கு முன்பதாக, அல்லது சமையல் வேலை செய்கின்ற பொழுது, அல்லது வீட்டில் வெளியே புறப்படுகின்ற பொழுது, எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஆண்டவர்களை கொண்டிருந்து எல்லா காரியத்திலும் அவருடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் நடக்கிறீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷத்தை மகிழ்ந்து கை கூடக்கூடிய திருவைகளை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் வாக்குறுதி இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை நீ கண்டறிந்து உனக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவர் போதித்து வழிநடத்துகிற ஒரு தேவனாக நம்மோடு இருக்கிறார். ஒரு வாழ்க்கையிலே பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் இறை சமூகத்தில்
என் அன்பின் இயேசுவுக்கே என்னாலும் நன்றி செலுத்திடுவேன். அவர் தந்த இந்த வாழ்க்கைக்காய், அவர் தந்த அன்பு மனைவிக்காய். என் அன்பின் இயேசுவுக்கே என்னாலும் துதிகள் செலுத்திடுவேன். அவர் தந்த இந்த வாழ்க்கைக்காய், அவர் தந்த அன்பு மனைவிக்காய். என் அன்பின் இயேசுவுக்கே என்னாலும் துதிகளை செலுத்துவேன். அவர் தந்த இந்த வாழ்க்கைக்காய், அவர் தந்த அன்பு மனைவிக்காய். ஃபேஸ்புக்கில் சந்திக்க வைத்து கல்யாணம் மட்டும் கொண்டு வந்த தேவன் தொடர்ந்தும் எம் வாழ்க்கையை நடத்துவார். அவர் சித்தம் எம் வாழ்வில் நடக்கட்டும். நினைத்து பார்க்க முடியலையே தேவன் செய்தவை ஏராளமே. 1000 நாவுகள் போதாதே, எதிர்பார்த்ததையும் விட நல்லொரு மனைவியை தந்தீரே. உன் கண் கலங்காமல் காத்துக்கொள்வேன் ருக்ஷா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். 1000